என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். சவுத் சினி டாக்கீஸ் உரிமையாளரான நம்ம ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கண்ணனம் விடக்கூடிய வகையில் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு இது சொல்லிடுறேன். அதாவது பல தீய சக்திகள் தல அஜித்குமார் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தீய சக்திகளுக்கு ஆதரவாகவோ சாதகமாகவோ, அதாவது நம்மளுடைய வீடியோவை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக மிக ஒரு சரியான ஒரு விஷயத்தை முன்வைத்து தான் அந்த வீடியோ பண்ணது. ஸோ அந்த சரியான ஒரு புரிதல் நம்ம ராஜேஷ் பிரதருக்கு கரெக்டாக புரிஞ்சிருந்தது. பட் அதன் அடிப்படையில் அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கிட்ட பதிவு பண்ணி நிறைய விஷயங்கள் நாம பேச இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ உடனடியாக அந்த வீடியோவில் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. ஸோ அதன் அடிப்படையில் நாம ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டோம். அப்படி ஷேர் பண்ணும்போது எல்லாத்தையும் சொன்னோம்னா நல்லா இருக்காது. பட் அதில் மிக குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. நீங்கள் ரெண்டாவது எவ்வளோதான் கரெக்டான விஷயங்களை முன்வைச்சு சொன்னாலும், அதாவது விலக்கி சொல்லியிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும்தான் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அதாவது நம்மள மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடியவர்களுடைய வீடியோ 2 நிமிடங்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த 2 நிமிஷத்துல நீங்க என்ன சொல்றீங்க அது மட்டும்தான் அவருடைய மனசுல பதியும். அதுக்கப்புறமா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசும்போது தான் டக்குன்னு நமக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ பேசிட்டு இருக்கும்போதே அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அது சரியாகவும் தோணுச்சு. அதே போல கமெண்ட் பாக்ஸ்ல இன்னொரு நண்பரும் ஒரு விஷயத்தை பதிவிட்டு இருந்தாரு. அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அவரும் தலை ஃபேன். ஸோ அதனால 2 பேருமே அதாவது என்ன சொல்றதுன்னா, தலை ஃபேனை நம்மளும் தலை அஜித்குமார் அவர்கள் பற்றி நிறைய வீடியோ பண்றோம். 2 பேருமே முட்டிக்கிறது. கரெக்டா ஓப்பனா சொல்லணும்னா அந்த நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம 2 பேரும் போற சண்டை, அதாவது நாம வைத்த வீடியோவோட நோக்கம் நம்மளுடைய வீடியோவை ஒரு தீய சக்தியில ரெஃபரன்ஸ் எடுத்துடக்கூடாது. ஆனா இதுவே அவங்களுக்கு சாதகமா அமையும். ஸோ இந்த 2 பேர் கூட ஊடால பல பேர் உள்ள புகுந்துருவாங்க. அதாவது விரோதிகள் சொல்லலாம், பல விரோதிகள் உள்ள புகுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவர் முன்னிச்சிருந்தாரு கமெண்ட் பாக்ஸ்ல. ஸோ அதையும் மனதில் வைத்து நம்ம வீடியோ டெலிட் பண்ணிட்டோம். மிக முக்கியமா இதுல நம்ம சொல்ல வந்த செய்தி, அந்த வீடியோல சொல்ல வந்த செய்திங்கிறது ஷார்ட்டா அதுதான் அப்படிங்கிற பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ராஜேஷ் பிரதருடைய ஃபோன் நம்பர் இப்போ இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா அவரே கான்டாக்ட் பண்ணி இதனால நம்ம பேசிட முடியும். ஸோ சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால வீடியோ டெலிட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, அவருக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சவுத் சினி டாக்கீஸ் அப்படிங்கிற பேரையும் அதில் சேர்த்து வச்சு நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு எண்ணம் நிறைவேறிடுச்சு. ஸோ அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. நம்ம என்ன சொல்ல வந்தோம்னு நினைச்சோமோ அதை நான் அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டேன். ஸோ அதனால இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் விடைபெறுகிறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். இவ்வளோ ஈஸியாக அவரை கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சாரி, என்னால் உணர முடியல. அதே மாதிரி இதுக்கு முந்தைய காலகட்டங்களும் ஒரு சில முயற்சிகளில் அது ஃபெயிலியர் ஆனதுனால அந்த ஒரு எண்ணம் தோன்றியது. இப்போ அது ரொம்ப ஈஸியாகி போச்சு. அப்படிங்கிறனால இனிமேல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்காது. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர்கிட்டயே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சரி, இனிமேல் மிக ஒரு ஆரோக்கியமான டிராவலிங்காக இருக்கும். நம்மளுடைய டிராவல் ஒரு சந்தோஷமான டிராவலாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ராஜேஷ் பிரதருக்கு மிக்க நன்றி. உடனடியாக கால் பண்ணதுக்கு, சாரி, ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கும் முதல் கமெண்ட்டாக நீங்கள் பதிவிட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.